வணக்கங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் தான். பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே என்ன ஸ்நாக்ஸ் என்ன வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் டயர்டா என்டர் ஆகுறாங்க. ஓகே, இன்னைக்கு ஈவினிங் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய பப்பாளி பழம் இருந்தது. இத கட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வேலைய முடிச்சிடலாம். பசங்களும் பப்பாளி பழம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படின்னு நினைச்சு நம்ம லேசியா ஒரு பிளான போட்டு வச்சிருந்தோம். ஆனா கட் பண்ணி வச்சதுமே அவினீஷ் வந்துட்டு அது ஸ்வீட்டே இல்ல, ரொம்ப சப்புன்னு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டான். அவனுக்கு பிடிக்கவே இல்ல. பப்பாளி பழம்னாலே நல்லா ஸ்வீட்டா இருந்தா தான் அது மேங்கோ மாரி ஃபீல் பண்ணி அவன் நல்லா சாப்பிடுவான். ஸ்வீட் இல்லாதனால அவன் சாப்பிடவே இல்ல. ஆனா நல்லா பழுத்த பழமா தான் இருந்தது. சரி சாப்பிட வச்சிடலாம்னு நினைச்சேன். கட் பண்ணவும் சொதப்பிட்டு, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா குட்டி பையன் மட்டும் 1, 2 சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கு அல்டர்னேட்டிவ் அவன் எனக்கு ஒரு ஆப்ஷனும் குடுத்தான். அம்மா இது எனக்கு ஏதாவது ஜூஸ் மாரி அடிச்சு குடுத்துறீங்களா? அப்படின்னு சொன்னான். ஓகே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கியூப் கியூபா உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தோம். மோனிஸ்க்கு கொஞ்சம் சப்புன்னு இருந்தாலும் ஓகே. அவன் தான் 1, 2 சாப்பிட்டான். அவன் சுத்தமா சாப்பிட மாட்டேன்ட்டான். சரி ஓகே ஜூஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிக்க ரெடி ஆயிட்டோம். ஏன்னா அதுல சுகர் அள்ளி போடுவோம்ல, ஸ்வீட் அதிகமா வந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் ஜூஸே கேட்கறான். நல்லா ஸ்வீட்டா பண்ணி கொடுத்தா மறுபடியும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதாவது சாப்பிட வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளிக்கு வந்த சோதனையாடா இது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜூஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈஸியா சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸையும் இப்படிலாம் ஜூஸ் அடிச்சு கொடுக்குற மாதிரி ஆயிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தேன். பப்பாளி ஜூஸை பார்க்கும்போது சின்ன வயசுல இந்த பனரசம்னு சொல்லிட்டு அதிகமா அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்போம். அதுல பப்பாளி அதிகமா போட்டு செஞ்சிருப்பாங்க. மற்ற மிக்சடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது ஒன்று ரெண்டு கட் பண்ணி அங்கங்க பீசஸா போட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் நான் சின்ன வயசுல அதிகமா குடிச்ச ஃப்ரூட் ஜூஸா இருக்கும். எங்க போனாலும் அந்த பனரசம் வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்போ பார்க்கும்போது. ஆனா வளர்ந்து எல்லாம் தெரிஞ்சு அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த கடையில கெட்டு போன பழத்தெல்லாம் போட்டிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. நம்மளாம் ஒன்று ஃபீல் பண்ணிட்டு அதை டோட்டலாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடையில வாங்கி அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம வீட்ல பண்ணி பார்க்கும்போது அந்த பனரசத்தோட டேஸ்ட் எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுலயும் அதிகமா இருக்கிறது அந்த பப்பாளி தான். ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கிடைச்சது. அதை அடிச்சு குடிச்சிட்டு இருக்கும் போதும் ரொம்பவே நல்லாவும் இருந்தது. சுகர் தான் போட்டு குடிச்சோம். பசங்களும் அதை விரும்பி அவனும் அடுத்து வந்து குடிச்சுக்கிட்டான். வேஸ்ட் ஆக்காம சைக்கிளோட எப்படியோ ஏந்தி குடிச்சாச்சு. என்னடா பண்ணுற? அது என்னது? கார் இல்லடா, சைக்கிள். அது என்னதுல உட்காந்துருக்குற? சைக்கிள். சைக்கிளை எப்படியா ஓட்டுவ? சைக்கிளை எப்படி ஓட்டுவ? நல்லா உட்காந்து ஓட்டுடா. மோனிஸ்மா இதுவும் பிஞ்சிடுமா? எந்திரிச்சு உட்காருமா. உட்காந்து ஓட்டுமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க இப்படி? அவன் சைக்கிளை காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காராமா ஓட்டுற? கார் எப்படி ஓட்டுவ? ஓட்டிடுவியா? ஸ்நாக்ஸ் முடிஞ்சது. எல்லாம் பசங்களோட கொஞ்ச நேரம் ஜாலியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவன் ஸ்கூல்லேருந்து வந்த கதையெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கடுத்து அவன் அவன் ஒர்க்கை பார்க்க போயிட்டான். பசங்களும் குட்டி பையன் அவன் வாட்டில் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா மணி 6 o'clock ஆகிட்டு. ஐயோ நைட்டு டின்னருக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது இப்போதைக்கு தக்காளி விலை ரொம்பவே சீப்பாக தாங்க கிடைக்குது. 4 கிலோ 100 ரூபா, 2.5 கிலோ 50 ரூபாய்க்குலாம் தர ஆரம்பிச்சாங்க. நானும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டேன். 2 3 நாள் ஆகுதுங்கிறப்போ அதில் தக்காளிலாம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதை ரொம்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுல்ல. சரி 1 கிலோ தக்காளி கிட்ட எடுத்து ஏதாவது பண்ணிடலாம், ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறப்போ தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம லேசியான டைமில் தோசை மாவு எல்லாத்தையும் இருக்கும் அல்லது சப்பாத்தி மாவு இருக்கும், ஏதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா அவசரத்துக்கு இருக்கிறத வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது ஐயோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலோட அந்த நைட்டு ஒரு லேசியாகவே இருக்கும். காலையிலேருந்து பண்ணதெல்லாம் மிச்ச மீதியை வச்சு தான் நைட் ஷெடியூல் ஓட்டுற மாதிரி இருக்கும். சரி இன்னைக்கு தக்காளி அதிகமாக இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். எனக்கு அந்த அரைக்கிற மிக்ஸி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அரைச்சேன். அது நல்லா தான் அரைச்சிருந்தது. ஆனால் யூடியூபாக எனக்கு பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் நெரு நெருன்னு பண்ணி கொடுத்துருந்தது. சரி நம்ம தொக்கு தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு செகண்டில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதை அரைச்சதை அப்படியே போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியான். அதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதுவே நம்ம அரைச்சி வரும்போது நல்லா லிக்யூடாக தான் இருக்கும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அதில் சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லாவே கொதிச்சு வரும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரவும் கொஞ்சமாக ஒரு கொட்டையோட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி அதுவும் நல்லா மெல்ட் ஆகி அதுவும் கொதிச்சு திக்காக வந்துடும். அதுக்கடுத்துல ஆட் பண்ண போடுறது 2 பொருள் தான். மிளகும் வெந்தயமும் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த மசாலா மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காரத்துக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தனி மிளகாத்தூள் தான். அது உங்கள் காரத்துக்கு தக்க ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா புளி தண்ணி அது எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அது நல்லா ஆற வச்சு ஊறி சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை கூட அடுத்த நாள் கொஞ்சம் கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் போட்டு நல்லா திக்காக மறுபடியும் கொதிக்க வைங்க. இதுதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு சைடு தாளிப்பு ரெடி பண்ணினேன். வழக்கம் போல் கடுகு, சீரகம், அதில் பூண்டு உங்களுக்கு நல்லா எவ்வளோ வேணுமோ 4 பல்ல தட்டியோ கட் பண்ணியோ போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு வழக்கம் போல் தாளிச்சிருங்க. லாஸ்ட்டில் அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அதுலேயே ஊற்றிடலாம். அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயில் அந்த ரோஸ்ட் ஆகி வர்றப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அது சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டது நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். போட்டதுமே எடுத்துடலாம். ஏன்னா அது கருகிற அளவுக்கு விட வேண்டாம் நம்ம ஆயிலில். அதை அப்படியே தொக்குல ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான தொக்கு ரெடி ஆயிரும். இல்லை நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை இது மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு என்னத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கைப்படாமல் ஏதாவது ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஸ்டோர் பண்ணி மந்த்லி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சூப்பரான தொக்கு. ஃப்ரீ டைம் இருந்தால் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நைட்டு நாங்கள் சப்பாத்தி தான் போட்டோம். அதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.